Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 10th standard mathsல chapter 1 relations and functionsல exercise 1.3 பார்க்க போறோம். ஓகேவா? exercise 1.3ல first sum. That f is equal to x comma y such that x comma y belongs to n and y equal to 2x. Be a relation on n. Find the domain, codomain, and range. Is this relation a function? Question கேட்டிருக்காங்க. கொஷினை பாருங்கள். let f is equal to x, y such that x, y வந்து belongs to n natural numbers. Okay, and condition கொடுத்துட்டாங்க y equal to 2x. y equal to 2xன்னு கொடுத்துட்டாங்க. be a relation on n. இது வந்து ஒரு ரிலேஷன். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸோட x, y நேச்சுரல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டா செட் ஆஃப் பேர்ஸ் எழுதணுன்னா, ஆர்டர் பேர்ஸ் எழுதணுன்னா அது எஃப். அந்த எஃப்ங்கிறது ஒரு ரிலேஷன். ஓகே, அதை வச்சு நம்ம டொமைன் ஃபைன் பண்ணோம், கோட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைன் பண்ணோம். இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் ஈக்குவல் டு x, y such that x, y belongs to n natural numbers. Okay, and y is equal to 2x கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன எக்ஸுங்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செட் எழுதலாம் 1 2 3 4 எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறவங்க 1ல் ஸ்டார்ட் ஆகி அப்படி போயிட்டே இருப்பாங்கள்ல, அதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்கான். அப்போ 1 2 3 4. ஓகேவா? இதுக்கு நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதணுன்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியணும் இல்லையா? ஒய் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க ரிலேஷன் தான். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2x இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, y is equal to f of x equal to y is equal to f of x நம்ம சொல்லுவோம் இல்லையா? 2x. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 2 2. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of 2x இருக்க இடத்துல 2. இங்கே ஃபார்முலாவில் 2 × 2xக்கு பதிலாக 2 2s are 4. எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of 3 2. எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணாச்சு. 2 3s are 6. எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of 4 2 × 4 8.
ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிறது ஒரு ரிலேஷன்னு சொல்லிட்டாங்க. அதில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஒய் ஈக்குவல் டு 2x ஒரு கண்டிஷனை ஃபைண்ட் பண்ணி நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ரைட் பண்ணோம். நம்ம எக்ஸில் வந்து எக்ஸோட வேல்யூ 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு, 2 4 6 8 எக்ஸட்ரா. ஓகேவா, நம்ம எக்ஸ் இன்புட் கொடுத்த அவுட்புட் வந்து நமக்கு இது கிடச்சிச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ ஆர்டர் பேர்ஸ் ரைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ எஃப்ங்கிறது ஒரு ரிலேஷன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடச்சிச்சு, 1 2 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 4 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 6 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 8. ஓகே, இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இது வந்து எஃபிஏ ரிலேஷன் ஆன் எஃபிஏ ரிலேஷன் ஆன் என் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, டொமைன் கோடொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டொமைன் ஆஃப் எஃப். டொமைன் ஆஃப் எஃப்னா யார் யார், எக்ஸெட்டில் உள்ள எல்லா வேல்யூ. ஓகேவா, 1 2 3 4 எக்ஸட்ரா. ஓகேவா, போயிட்டே இருந்துச்சா, அதுதான் டொமைன் ஆஃப் எஃப். கோடொமைன் ஆஃப் எஃப்னா ஒய்யோட வேல்யூஸ் ஃபுல்லாக. ஓகே, ஒய்யோட வேல்யூஸும் என்ன, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 எக்ஸட்ரா. ஒய் செட்டில் உள்ள எல்லா வேல்யூஸ்னால் கோடொமைன். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச்னா என்ன, நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு அவுட்புட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு வந்து ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் என்னென்ன, எக்ஸை 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2 4 6 8 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. 2 4 6 8 இவங்க தான் ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் இதுக்கு ஏரோ டயக்ராம் வரையணும். ஓகே, இதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இது எஃப்னு ஒன்று அவங்களே சொல்லிட்டாங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்னு. ஓகே, இப்போ எக்ஸெட்டில் வந்து 1 2 3 4 5 எக்ஸட்ரா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 1 2 3 4 5 எக்ஸட்ரா. ஒய் செட்லேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸட்ரா. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிச்சு, 2 மேப்பிங் பண்ணியாச்சு. 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு கிடைச்சது 4 மேப் பண்ணியாச்சு. 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு கிடைச்சது 6 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு கிடைச்சது 8. இது மாதிரி நீங்கள் 5 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் 10 இருக்கும். ஓகேவா, y ஈக்குவல் டு 2x. எக்ஸ் இருக்க இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 5 10. ஓகே, இப்போ மேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபிகர்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த ஏரோ டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, therefore it is a function as each element of x. okay, xல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் x has an unique image in y. ஓகேவா,
எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகேவா? 1க்கு 2ங்கிற ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு, 2க்கு 4ங்கிற ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்லே நம்ம ஃபங்க்ஷன் பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், ஃபங்க்ஷன்னா என்ன, ஏரோ டயக்ராம் எப்படி இருக்கும், ரெப்ரசன்ட் பண்ணுவோம், எல்லாமே நம்ம தெளிவாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேர்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.